இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஜெர்மனியின் லூர்து என்று அழைக்கப்படுகின்ற தேவ அன்னையின் திருத்தலத்தை பற்றி நாம் தியானிப்போம். இந்த ஆலயமானது AD 700ஆம் ஆண்டில் கட்டப்பட்டு இந்த ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் கடந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆலயத்திற்கு அருள் கிடைத்தது எப்பொழுது என்று கேட்டால் 1330ஆம் ஆண்டில் நார்த்தங்காய் மரத்தில் 66 சென்டிமீட்டர்ல ஒரு அன்னையின் சொருவத்தை மரத்தில் உண்டாக்கி அவர்கள் அந்த ஆலயத்தில் நிறுவினார்கள். அன்றையிலிருந்து தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் அன்னையை நாடி தேடி வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த திருத்தலத்தின் முக்கியமான அதிசயம் எதுவென்று கேட்டால் 1489ஆம் ஆண்டு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு ஆற்றில் குளிக்கச் சென்றார். தாய் துணி துவைச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை ஆற்றில் மூழ்கினார். குழந்தையை காப்பாற்றுவதற்கு முடியவில்லை. அந்த குழந்தை உயிர் விட்டார். உயிர் விட்டா ஜீவனில்லாத குழந்தையை கரங்களில் ஏந்தி அவள் ஆலயத்திற்கு, அன்னையின் ஆலயத்திற்கு ஓடி வந்தாள். ஒரே ஒரு கருத்து மட்டும்தான், என் மகனுக்கு ஜீவன் வேணும். கூட நின்றிருந்தவர்கள் எல்லாம் அதை நல்லடக்கத்துக்கான ஏற்பாடுகள் செய்து கொள் என்று சொல்லும் பொழுது அதொன்னும் காதில் வாங்காமல், என் தாய் என் மகனுக்கு நலம் தருவாள் என்று நம்பினாள். அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள். அதன் விளைவாக அன்னையின் கரங்களில் இருந்த குழந்தை இயேசு, அந்த இயேசுவின் அருளால், அன்னையின் பரிந்துரையினால் இந்த மகன் உயிர் பெற்றெழுந்தார். அன்னையிலிருந்து ஏராளமானோர் இந்த ஆலயத்தை நாடி தேடி வர ஆரம்பித்தார். இந்த ஆலயமானது ஜெர்மனியின் லூர்து என்று தெரியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சத்துக்கு மேலான திருப்பயணிகள் இந்த இல்லத்தில் கடந்து வந்து மரணத்தின் சூழ்நிலையிலிருந்து உயிரின் அபிஷேகத்திற்கு வழி நடத்தப்படுகிறார்கள். நமது வாழ்க்கையில மரணத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்ற சூழ்நிலைகள், ஜெபம் கேட்கப்படாத சங்கடங்கள், கவலைகள் எல்லாம் கடந்து வரலாம். இருந்தாலும் அன்னை உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், திருச்சிலுவின் கீழ் தன் மகனுடைய மரணத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு, மகனே மகளே, உன்னுடைய மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சிலுவையில் உயிர் விடுகின்ற என் மகனிடம் உன்னுடைய துயரங்களை, மரணத்திற்கு இழுத்துச் செல்லுகின்ற சூழ்நிலைகளை அர்ப்பணித்து உனக்கு உயிர் தருகின்ற, உனக்காக பரிந்து பேசுகின்ற தாய் நான் தான் என்று அன்னை நம்மை அன்போடு அழைக்கிறார். செல்லுவோமா? அன்னையின் அற்புத கரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உறுதியோடு நம்பிக்கையோடு அழுது புலம்புகின்ற ஒரு தாயாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த தாயின் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது போல உறுதியோடு நம்பிக்கையோடு உன்னை நோக்கி அழுது புலம்புகின்ற எல்லா இறை மக்களுக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். கானாவூர் திருமண திருவிழாவில் உடனிருந்து பாதுகாத்தது போல எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.